ஹாய் விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து டெய்லி ஒரு கீரை, டெய்லி ஒரு மருத்துவம் இப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் நம்ம சேனலில். இன்றைக்கி வந்து தூதுவளை. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தூதுவளை தெரியாதவங்க பாருங்கள். இது வந்து ஒரு முள் இருக்கும். அங்கே பாருங்கள், முள் கையிலெல்லாம் அப்படியே நல்லா குத்திரும். முள் இருக்கும். இதை அப்படியே சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தூதுவளை, பிரண்டை எல்லாம் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் இன்றைக்கி வந்து தூதுவளையை வச்சு ஒரு வித துவையல் வந்து சுட சுட சாதத்தை வடித்து தூதுவளை துவையல் அரைச்சி போட்டு சாப்பிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட சளியும் குறைஞ்சிருங்க. இது ரசம் வைக்கலாம், குழம்பும் வைக்கலாம், மருந்து குழம்புன்னு சொல்லுவோம். அதை ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதை ரசமும் வைக்கலாம். சாதாரணமாக தக்காளி ரசம் வைக்கும்போது அந்த ஜீரகம் மிளகோட தூதுவளையும் சேர்த்து அரைச்சி ரசம் வச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லது. இது இன்றைக்கி துவையல் அரைச்சி எப்படி சாதத்தில் போட்டு சாப்பிடலாம், எப்படி துவையல் அரைக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லி காமிக்கிறேன். தூதுவளை வந்து உடம்பை வெண்கலமாக்கும்னு சொல்லுவாங்க, சூடுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். இதை சாப்பிட்டா ரொம்ப சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூடாக இருக்க தொட்டு தான் நமக்கு கோல்டாக இருக்கப்ப அது நம்மளை கரெக்ட் பண்ணுது, நம்ம உடம்பை கரெக்ட் பண்ணுது. இது சாப்பிட்டா உடம்பு வந்து அப்படியே வெண்கலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தூதுவளை துவையலுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வரமிளகாய், பெருங்காயம், மிளகு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, பூண்டு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே வறுத்துறணும். எண்ணெயை விட்டு, நல்லெண்ணெய் விட்டு, மெயினாக கேட்டுக்கோங்க, நல்லெண்ணெய். எல்லாத்தையும் நல்லெண்ணெய் விட்டு வறுத்துறணும். புளியை வரைக்கும் வதக்கிடணும். புளி வந்து நாட்டு மருந்துக்கு ஆகாது. அதனால் புளியை சுட்டுட்டு வச்சா எந்த மருந்துக்கும் பாய்சன் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் புளியையும் சேர்த்து வதக்கிட்டு தூதுவளையும் நல்லா வதக்கிடலாம். தூதுவளையை நல்லா வதக்கிட்டிங்கன்னா இந்த முள்ளெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த முள்ளெல்லாம் வதக்கும் போதே இந்த முள் போயிடுங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் நீங்கள் எல்லோரும் யோசிக்கலாம், என்ன மெடிசினல் பிளான்ட்டு, மெடிசன் இது நல்லது உடம்புக்கு அப்படிலாம் சொல்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்கலாம். நான் வேதாரண்யம் குருகுலத்தில் 2 வருஷம் சித்தா படித்தேங்க. அதனால் ஓரளவுக்கு, அதாவது ஃபுல்லாக தெரியாது, ஓரளவுக்கு இந்த மெடிசனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மேக்ஸிமம் நான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாமே ஹோம் ரெமெடியாக தான் நாங்கள் செஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போவோம். மேக்ஸிமம் ஹோம் ரெமெடி தாங்க நாங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே வதக்கியாச்சு. அந்த இலை பாருங்கள் நிறைய தெரிஞ்சிச்சா, வதக்கம் எவ்வளோ கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்படி தாங்க வதக்கம் ரொம்ப கம்மியாயிடும். இதை எல்லோரும் சாப்பிட்லாமான்னு கேட்டால் எல்லாருமே சாப்பிட்லாம். சளி பிடிச்சவங்கன்னு மட்டும் இல்லை, சாதாரணமாக இது எல்லாருமே சாப்பிட்லாம். அதான் உடம்பை வெண்கலமாக்கும்னு சொன்னால இது எல்லாருமே சாப்பிடலாம். இது நமக்கு குவான்டிட்டி அதிகம் வேணும். ஏன்னா இலை இவ்வளோ வதக்குனா இவ்வளோ கொஞ்சமாகிடும். அதனால் நமக்கு குவான்டிட்டி வேணும், நம்ம வீட்டில் இன்னும் 2-3 பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் இதில் கொஞ்சமாக உளுந்து வறுத்து வச்சுக்கலாங்க. கருப்பு உளுந்தை கொஞ்சமாக வறுத்து வச்சு இதோட சேர்த்து துவையல் பண்ணிக்கலாம். இது துவையல் பண்ணி கொஞ்சமாக கடுகு போட்டு தாளித்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஒன்றா அரைச்சாச்சு. இப்படி அரைச்சி சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம். சும்மா சாதாரண ஒரு குழம்பு, ஒரு ரசம் வச்சு கூட இந்த துவையல் மட்டுமே போதும். ஊறுகாய்க்கு பதிலாக இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.